சூரிய தேவரின் மனைவி சந்தியா நீண்ட நெடு நாட்களாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகிலிருந்து தாங்கி வந்தான். காரணமாக தன்னுடைய சக்தி இழந்திருக்கிறார். ஆகவே அவர் பூலகம் சென்று தவம் செய்து மீண்டும் சக்தியை பெற எண்ணினார். அதை சூரியனிடம் செல்ல பயந்த சந்தியா தன்னுடைய நிழலில் இருந்த தன்னை போன்று உருவம் கொண்ட பெண்ணை தோற்றுவித்தார். நிழலில் இருந்த உருவம் ஆனதால் அந்த பெண்ணுக்கு சாயாதேவி என்று பெயரிட்டார். இதையடுத்து சந்தியா தவம் செய்வதற்காக பூலோகம் செல்ல சாயாதேவி சூரியனுடன் வாழ்ந்து வந்தார். சூரிய தேவர் மூலம் சாயாதேவிற்கு சனி என்ற மகன் பிறந்தார். நிழலின் மகனாக பிறந்ததால் சனி கரும நிறத்தில் இருந்தார். அதை கண்ட சூரிய தேவர் தன் புதல்வனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அதனால் சாயா கண்ணீர் விட்டதை கண்டு சூரிய தேவர் மீது கோபமடைந்த சனி தன் வக்கர பார்வையால் அவர் மீது செலுத்தினார். இதனால் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சனியின் சக்தியை கண்டு இந்த சூரிய தேவர் சிவபெருமானிடம் சனியை பற்றி கேட்டார். அதற்கு சிவபெருமான் தேவர்கள், கடவுளர்கள், மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற கர்ம பலன்களை வழங்கவே தான் சனி பிறந்துள்ளதாக கூறினார். இதனால் மகிழ்ந்த சூரிய தேவன் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொண்டார். சனி வளர்ந்த பிறகு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டார். அவர் பிறப்பால் ஒரு தேவனாக இருந்தாலும் அசுரர்களுக்கும் பல தருணங்களில் நீதி கிடைக்க துணையாக நின்றார். இதனால் அசுர குரு சுக்ராச்சாரியார் சனியுடன் நட்பு கொண்டார். ஆனால் சூரிய தேவரோ சனியை வெறுக்கத் தொடங்கினார். பிறகு சனி சூரியலோகத்தை விட்டு சென்று சனி லோகத்தில் வாழத் தொடங்கினார். சனீஸ்வரர் காசிக்கு சென்று அங்கு லிங்கம் ஒன்றை எழுந்தருளச் செய்கிறார். பின் பல ஆண்டு காலம் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறார். சனி பகவானின் பக்தியை கண்டு மெய் சிலிர்த்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். நவகிரகங்களின் ஒருவராய் இருக்க வேண்டும். நவகிரகங்களின் தன்னுடைய பார்வைக்கே வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். தன் தந்தையை விடவும் தன் உடம்புக்கு தன் உடன் பிறந்தவர்களை விடவும் பலசாலியாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு அடுத்த இடத்தை எனக்கு தர வேண்டும் என்ற வரம் கேட்டார். சனியின் தவ பயன் காரணமாக ஈசன் அவர் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தருளினார். அன்று முதல் சனீஸ்வரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். ஈஸ்வரம் பட்டம் இறந்து பல அற்புதங்களை வரங்களை பெற்றதால் சனியை கண்டு இன்று வரும் தேவாதி தேவர்களும் முதற்கொண்டு பலர் அஞ்சுகின்றனர். ஆனால் சனிக்கே தொல்லை கொடுத்தவர்கள் அனுமானும் விநாயகர் என்று பல புராண கதைகள் கூறுகின்றன. ஜோதிட ரீதியில் சனி பகவானுக்கு தீர்ப்பு ஒரு ஜாதகருக்கு ஜாதகரியான நன்மைக்கு அல்லது தீமையான பலன்கள் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் சனி பகவான் தான். இவர் தலைமை நீதிபதி போன்றவர் ஆவார். இவர் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுபவர். சிபாரிசு எடுபடாது. மனிதனுக்கு துன்பம் என்றால் என்ன என்று புரிய வைப்பவர். மனிதர்களை எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் கஷ்டப்படும் நேரத்தில் ஜாதகத்தை கையில் எடுப்பதற்கு இவர்தான் காரணம். இவரிடம் எந்த மந்திரியும் சிபாரிசு எடுபடாது. இவர் அரசனை மட்டும் இல்லை, அனைத்து மனிதர்களையும் தண்டிப்பவர். தண்டனை அல்ல, மனித பிறப்பு எடுப்பதை கர்மத்தை தொலைப்பதற்குத்தான். ஆனால் இவரின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த உலகமே இவரின் பிடியில் தான் உள்ளது. எனவே தான் இவரை தலைமை நீதிபதி என்பார்கள். இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல, நம்மை திருத்தும் தெய்வம். கர்ம வினைகள். இவர் நம் கர்ம வினைக்கு ஏற்ப சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நம்மை சாதிக்க செய்வது நன்மையை மட்டும் செய்பவர். ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகிறார்கள். சனி பகவான் யார்? சனி பகவான் அழிவை தருபவர் அல்ல, அழிவு ஒரு வேலையை காட்டி கொடுப்பவர். இறந்தவனுக்கு இறப்பு உண்டு, இருப்பவனே பிறக்க இயலும். ஆனால் தான் நீதி என்கிறார். உடலில் ஆன்மாவை குடியிருக்க தகுதியில்லாத நிலையில் உடலுக்கு மறைவு வருகிறது. அந்த வேலை வரையறுக்கும் பணியை சனி பகவான் சுட்டி காட்டுகிறார்.
சனி பெயர்ச்சியில் வணங்குவோம். சனி பெயர்ச்சி நாளில் கர்மகாரனான சனி பகவான் அருளை பெற அனைத்து ராசியில் பிறந்தவர்களுமே வணங்குவது நல்லது. சனி பகவானின் பிறப்பையும் அவரது பெருமையும் படிப்பவர்களுக்கு அவரது பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஜோதிடத்தில் சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதியான சனி பகவான் நவகிரக மண்டலத்தில் சூரியனுக்கே மேற்கே தனுசியில் உருவம் கொண்டு மண்டலத்தின் உரைபவர். ஜோதிடத்தில் சனி பகவானுக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் சத்துருக்கள். குரு சமமானவர். சனிக்கு புதன், சுக்கிரன், ராகு, கேது ஆகியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பவர். 3, 10 இடங்களை பார்ப்பவர். லக்கணத்திற்கு 8, 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானமாகும். இவர் மேஷ ராசியில் நீச்சமானவர். துலா ராசியில் உச்சமானவர். சனி தசை 19 வருடங்களாகும். சனியின் அதிதேவதை யம தர்மன் ஆவார். இவருடைய வாகனம் காகம். சில புராணங்களில் இவருடைய வாகனம் கழுகு என்று சொல்லப்படுகிறது. இவர் வன்னி தமிழுக்கு பிரீத்தியானவர். திசைகளில் இவர் மேற்கு முகம் நோக்கி காட்சி தருகிறார். நவதானியத்தில் எல் மலர்களில் கருங்குவளை, நவரத்தினங்களில் நீல நிறக்கல் இவருக்கு உகந்ததாகும். மகரம், கும்பம் 2 ராசிகளும் இவர்களுக்கு இவருடைய ஆட்சி வீடாகும். மகரம் மூல திரிகோண வீடு, கும்பம் பூசம், அனுஷம், உத்தற்றாதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் சனியின் சாரம் பெற்ற நட்சத்திரங்களாகும். இவர் அந்நிய பாஷைகள் அதிபதியும் வகிக்கிறார். சுவைநிலையில் சனி கசப்பிற்கும் புளிப்பிற்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறார். வஸ்திர அமைப்பில் சனி கருப்பு பட்டும் வஸ்திரத்திற்கு புஷித்தராவார். சனி காசியில் முனிவர் கோத்திரத்தை சேர்ந்தவராகிறார். பஞ்சபூத அமைப்பில் சனி ஆகாயத்திற்கும் அதிபதியாக வகிக்கிறார். ஜனன காலத்தில் சந்திரன் என்ற ஸ்தானம் ஜனராசியாகும். ஜனன ராசிக்கும் நாளில் சனி சஞ்சாரம் காலம் அர்த்தாஷ்டம சனி என்றும் சொல்லப்படுகிறது. ஜனன ராசிக்கு 7இல் சஞ்சிக்க காலம் கண்டக சனி என்றும் சொல்லப்படுகிறது. ஜனன ராசி 8இல் சனி சஞ்சாரம் காலம் அஷ்டமத்தி சனி என்று சொல்லப்படுகிறது. 9 கிரகங்களில் சனி பகவான் ஒருவர் தான் தனைக்காரன் என்றும் மந்தன் என்றும் குறிப்பிடுவர். தனை என்றால் மெல்ல, அதாவது மெதுவாக என்ற அர்த்தம். ஒரு ராசியில் தனது பயணத்தை சுமார் 2 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவான். மற்ற கிரகங்களை விட இவருடைய பயணம் மெதுவாக இருப்பதால் அந்த பெயரை பொருந்துகிறது. இவருக்கு சனி பகவான் ஒவ்வொரு ராசினருக்கும் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கும் பலன் தருபவர். அதாவது ஒரு ராசிக்காரருக்கு அஷ்டமது சனி, ஜென்ம சனி, கண்டக சனி, மந்து சனி, 7.5 சனி ஆகிய காலங்களில் இவர் கொடுக்கும் பலன் கஷ்டமாக தோன்றினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரை திருத்தி நல்வழி நடக்க வைத்து ராசியை விட்டு விலகும் காலத்தில் மிகச்சிறந்த பலனை கொடுப்பதே சனி பகவானின் நோக்கம். இப்படி ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கும் சனி பகவான் கிரகங்கள் தலைமை நீதிபதி எனலாம். விண்வெளியில் அவர் பயணிக்கும் பாதை எல்லா கிரகங்களையும் தாண்டி இருக்கும். விண்வெளி வெகு தொலைவில் இருப்பவர்கள் சனி பகவானை கடந்து இருப்பது நட்சத்திர மண்டலம் அவரிடமிருந்து கிழமைகளின் தோற்றம் வரிசைகளும் உருவான ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவான் 30 வருடங்கள் தேவை. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். முதல் 30 வருடம் ஒரு முறையும், 60 வருடங்கள் 2வது முறையும், 90 வருடத்துக்குள் 3வது முறையும் சனி பகவான் வலம் வருவதால் நிகழ்கிறது. முதல் வளத்தை மங்கு சனி, அடுத்தது பொங்கு சனி, 3வது போக்கு சனி என்பார்கள். இப்படி 3 பிரித்து ஆயுள் காலத்தில் முதல் தீர்வு கௌரவ மரம் எனப்படும். அதாவது அனைத்தையும் கற்கும் சிறு வயதில் என்பார். அடுத்தது மௌன மனம், அதாவது இளமை பருவம் எண்களில்
வசத்துப்பட்டு உட்பட்டு அலசியாரம் திறனுடன் நல்லது. கெட்டதை அறிந்து செயல்பட்டு வாழும் காலம். துன்பங்களை தாங்கி அதனை அலட்சியப்படுத்தி மனோபலம் சிந்தனை தெளிவு கொண்டு செழிப்புடன் விளங்குகிறது பருவம் இது. மூன்றாவது முதுமை தேக ஆரோக்கியத்தை மனோபல குறைகின்ற இறுதி பகுதி. கௌரவமரம் ஞானமும் வளர்த்தாமும் என வாழ்வின் 3 பிரிவுகளை விவரிக்கிறது. ஆயுர்வேதம் சிறு வயதில் கல்வி கிரகிக்கும் தருணத்தில் சகல விஷயங்களையும் உள்வாங்கி பதிய வைக்கும் போது சனி பகவான் தாக்கம் மங்கவே இருக்கும். மனதில் பயந்த எண்ணங்கள் முழு வளர்ச்சி அடையாத எட்டாத நிலையில் சனி தாகம் முடங்கிவிடும். ஆகவே சனி பாதிப்பு மயங்கியது என்பார்கள். இதனால் தான் மங்கு சனி இளமையில் வளர்ச்சிவிட்டு எண்ணம் பெருகி திரௌபதியிலும் வளர்ந்த சனி பகவானின் தாக்கம் கட்டுக்கடந்த ஆசைகள் அவனுக்கு வளர்ந்து பொங்க செய்கிறது. ஆகியவதை பொங்கு சனி என்பார்கள். பொங்கு சனி என்கின்றனர். இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்வில் துன்பத்தை ஏற்காமல் இன்பத்தை மட்டும் ஏற்றது மனதோர் மகிழ்ச்சியை பொங்க செய்கிறார் சனி பகவான். இளமையில் கற்ற கல்வியில் விவேகமும் பங்கும் பக்குவமும் கலந்திருக்கும். சனி பகவான் தாக்கத்தை விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் திசை திருப்ப முடியும். ஆகிய பொங்கு சனியை செயல்படுகிறது. சனீஸ்வரர் முதலில் சோர்வை சந்தித்த உடலும் உள்ளமும் கொண்டிருக்க சனி தாகத்தை எதிர்கொள்ள முடியாமல் போகிறது. சனியின் விருப்பப்படி தன்னை இணைத்து கொள்ள நீர்பந்தம் ஏற்படுத்தால் வாழ்க்கையில் எல்லை எட்டா வைக்க அவன் செயல்பாடு உதவும். ஆகவே அவனது வேலையை சுட்டிக்காட்டி பொங்கு சனி என்றனர். ஆக முப்பகுதியில் வளரும் பருவம் 2ஆம் பகுதி வளர்ந்து செழிப்புற்று இன்பத்தை அனுபவிக்கின்றன. பருவம் இறுதியில் உடல் உறுப்பும் தகுதியை இழக்கும். பருவம் இப்படி உடலில் மாறுபட்ட பருவங்களுக்கு தக்கபடி சனி பகவான் செயல்பாடு இருப்பதை ஜோதிடம் சுட்டிக்காட்டுகிறது. ராசி மண்டலத்தில் வலம் வரும் தருணத்தில் சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து 12 சந்திரனும் இருக்க ராசியிலும் அடுத்த சந்திரன் 2 வருடங்காலம் தங்கி பயண இருப்பார் சனி பகவான். ஆகவே 3 ராசியிலும் இந்த காலகட்டத்தை கூட்டினால் மொத்தம் 7 வருடங்கள் வரும். இதை 7 சனி என்பார்கள். 7 ஆண்டுகாலம் நாடிய சனி என பொருள் பிறக்கும். வேலை சந்திரனுக்கும் ராசி ஒரு நட்சத்திரை சொல்லும். அத்துடன் அவன் மனத்தை சுட்டி காட்டும். தனி மனம் நெருங்கி சந்திரன் இருக்கும் ராசி அந்த நெருக்கம் தளர்வது 2ஆவது ராசியிலும். இந்த நெருக்கத்தை தன்மை கொண்டது மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி என்றெல்லாம் சொல்லலாம். 12 உள்ளது மங்கையை வைப்பார். சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து பொங்க வைப்பார். 2 இருக்கும்போது போக வைப்பார். மனதோடு இணைந்த எண்ணங்கள் அதன் தாக்கம் நெருங்கும்போது இன்பமே துன்பமே முழுமையாக வரும் விளைவு இருக்கும். வேலையில் தாக்கம் செயலற்ற போகும். அதாவது 12இல் 2இல் நெருங்கும் மனத்துடன் சந்திரன் குறைந்திருப்பதால் பாதிப்பானது அனுபவத்துக்கு வராமலே போகலாம். அந்த 7 வருட காலத்தில் அவனது தசாபூர்த்தி அந்தரங்கள் வலுவதாகவும் நன்மையாக வாரி வழங்குவதாகவும் இருந்தால் சனியின் தாக்கம் செயலிழந்துவிடும். தனக்கு இருக்கும் 3 இயல்பு வெளிப்பட்டு தசாபுத்தி அந்தரங்களின் தரத்தை பொங்க வைத்து மகிழ்ச்சியும் பன்மடங்காக்குவார். மாறாக தசாபுக அந்தரங்கள் துயரத்தில் ஆழ்த்தும் நிலையில் இருந்தால் தரத்தை ஒட்டி மங்க வைப்பதே அதன் உச்சத்தை எட்ட வைப்பது சனியின் வேலையாக மாறிடும். தசாபுத்தி அந்தரத்தை புறக்கணித்து தன்னிச்சையாக செய்யும் தகுதி சந்திரன் சாரப்படி வலை உறுகின்ற 7 நாடு சனிக்கு இல்லை. சந்திர சாரப்படி தேடுகொண்டு கிரகம் தசாபூர்த்தி அந்தரம் பலத்தை நிறைவேற்றுவதே ஒத்துழைப்பும் பிறக்கும் போதே இணைந்த நட்சத்திரங்களுடன் அவன் ஆயுள் முடியும் வரை சந்திக்க வேண்டிய தசாபூர்த்தி அந்தரங்களை வரிசையாக பட்டியலிட்டுவிட்டு தந்தையுடன் கர்மவனை உகந்தபடி இன்பம் துன்பங்களை சந்திக்கும் காலத்தை வரையிட்டுவிடும். சந்திரனாகப்படி மாறி வரும் அந்த வேளையில் அந்த ராசியில் தென்படும் கிரகங்கள் பலங்கள் தசாபூர்த்தி அந்தரம் பலனை முடக்கி வைக்க இயலாது. நொடிக்கு நொடி மனித சிந்தனை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் மனமாற்றம் இணைந்த கிரகங்கள் நிரந்தர பலனை அளிக்க இயலாது என்பது உண்மை. நிச்சயமான பலன் அளிக்கவே தசாபூர்த்தி அந்தரங்கள் தசையின் தினமான பலத்தை அறிய வேண்டும் என்பது ஜோதிட விதி. அஷ்ட வார்த்தையை முன்வைத்து அதிரிட பலத்தையும் அறிய வேண்டும். நீச்சமல்லாது அதாவது சந்தர்ப்பம் தென்படும் பலன்களை அறிய வேண்டும் என்கிறது அது. யோகங்கள் 2
மிக பலன்கள் ஏற்படலாம். யோக பலன் செய்யப்படுவதுதான் தீர வேண்டும் என்று கட்டாயமில்லை என்று விளக்கம் தருகிறது. ஜோதிடத்தில் உச்சி, ஆட்சி, நீச்ச வீட்டு பலனில் சனி உச்சம் பெற்று இருப்பவனானால் அந்த ஜாதகர் எதையும் நல்ல முறையில் செய்து எல்லோருடைய பாராட்டையும் பெறுவார். மனதைரியம் அதிகமாக இருக்கும். நீண்ட ஆயுள் பெற்றவர். இரும்பு எந்திர துறையில் நல்ல முன்னேற்றம் அடைவார். சனி ஆட்சி வீட்டில் இருந்தால் உல்லாசமான வாழ்க்கை வாழ்வார்கள். நல்ல தொழிலை பெற்றிருப்பார். வாகன யோகம் உண்டு. பிராணத்து மூலம் நன்மை அடைவார். சனி நீச்ச வீட்டில் இருந்தால் சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்பிக்கை. சனி நீச்ச வீட்டில் இருந்தால் சாஸ்திர சமுதாயத்தில் நம்பிக்கை இருக்காது. மன வலிமை குறைந்தவர்களாகவும் சில தீய குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார். சனியின் ஏற்படும் யோகங்கள், பரிகாரங்கள். சந்திரனுக்கு 9 சனி இருந்தால் அது சசி யோகம் எனப்படும். இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் பெரிய குடும்பத்தை பெற்றிருப்பார். நிறைய வருவாயும் அது கேட்ட செலவு உடையவராக இருப்பார். சந்திரனுக்கு 2 சனி இருந்தால் அது கணபா யோகம் எனப்படும். இத்தகைய ஜாதகர் பிதிர் வயலில் சொத்து அமையாவிட்டாலும் சுயமாக சம்பத்து அரசமாக வாழ அனுபவிப்பார். இவ்வாறு சனி பகவான் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப அவருடைய ஜாதகப்படி பயிற்சிகளை செய்தால் நல்ல யோகங்களை பெறலாம். நமக்கு மழையளவு ஏற்படுகிற சோதனைகளை சனிபம் கடுகளவு குறைத்து செல்வத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கி இயல்புடையவர்.